தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். தமிழ் வழியில ஜேஇ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பதிவுகள். அதுவும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க கண்டிப்பா இத ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே பகுதி 8 பார்ட் 8 வரைக்கும் பார்த்திருக்கோம். பார்ட் 9ல இருந்து பார்க்கலாம். 26th கொஸ்டின். கீழுள்ள சேர்மத்தின் ஐயுபிஏசி பெயரை எழுதுக. 2019ல கேட்ட கொஸ்டின். ஐயுபிஏசி பெயர் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் இங்க பாத்தீங்கன்னா பதிலீடுகள் இருக்கு இல்லையா? இங்க ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூட் இருக்கு. இங்க ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூட் இருக்கு. இங்க இரட்டை பிணைப்பு இருக்கு. இங்க முப்பிணைப்பு இருக்கு. இந்த இடத்துல யாருக்கு பிரெஃபரன்ஸ் தருவீங்க? டபுள் பாண்டுக்கு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். 2, 3, 4. அடுத்தது 5, 6, 7 இப்படியும் போடலாம். 5, 6, 7 இப்படியும் போடலாம். இங்க இப்படி போடும்போது டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் இது எல்லாமே இங்க இருக்கிறதுக்கெல்லாம் நம்பர் வராது இல்லையா? பட் இந்த பக்கம் நம்பர் கொடுக்கும்போது பாருங்க 5, 6, 7 அப்படின்னா மெத்தில் சப்ஸ்டிடியூட்டுக்கும் நம்பர் வந்த மாதிரி இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நம்ம ஒன்னா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? 1, 2, 3 3 கார்பன் தான் ப்ரோபைல் இல்லையா? அப்ப 4th கார்பன்ல ப்ரோபைல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 7 கார்பன் இருக்கனால ஹெப்ட் 7 இருக்கிறதுனால என்னது? ஹெப்ட். ஓகே ஃபைன். ஹெப்ட்ல 3rd கார்பன்ல என்ன இருக்குன்னா மெத்தில் இருக்கு. 5th கார்பன்லயும் மெத்தில் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? 3, 5 டைமெத்தில்னு சொல்லலாமா? 2 மெத்தில் இருக்கிறதுனால 3, 5 டைமெத்தில். ஓகே. சோ 3, 5 டைமெத்தில் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி ல இருக்கு, ஆப்ஷன் பி ல இருக்கு. இதுல ஏதோ ஒண்ணு தான் ஆன்சரா இருக்கணும். கண்டிப்பா ஏவும் சியும் கிடையாது. ஓகே. அடுத்தது என்ன இருக்குன்னா 4ல ப்ரோபைல் இருக்கு. 4ல என்ன இருக்கு? ப்ரோபைல் இருக்கு. எங்க ப்ரோபைல் இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி ல 4 ப்ரோபைல்னு இருக்கு. ஆமாவா? சரி. இதுல 4 ப்ரோபைல் இருக்கு. அப்ப பி அண்ட் சி ல 2த்துலயுமே ப்ரோபைல் இருக்கு. அடுத்தது ஹெப்ட் இருக்கு. ஹெப்ட்ல 6 ஈன் 1 ஐன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க 1 ஈன் 6 ஐன்னு கொடுத்திருக்காங்க. நான் இங்க டபுள் பாண்டுக்கு தானே பிரெஃபரன்ஸ் தந்தேன். அப்ப 1ல தான் ஈன் இருக்கு. 1ல டபுள் பாண்ட் இருந்தா என்னன்னு சொல்லணும்? ஈன்னு சொல்லுவோம் இல்லையா? சரி. இஎன்இ அப்படி இல்லைன்னா ஈன் அப்படின்னு சொல்லுவோம். சரி. இங்க 6வது கார்பன்ல என்ன இருக்குன்னா ஒய்என்இ ஐன் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லணும்? 1 ஈன் 6 ஐன் அப்படின்றது தான் ஆன்சரா சொல்லணும். ஆன்சர் என்னது அப்ப? ஆப்ஷன் டி. ஓகேவா? நம்பரிங் இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே தானே? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 27. பின்வரும் சேர்மம் ஈயில் ஒளியின் முன்னிலையில் நிகழும் புரோமினேற்றம் வினையில் எளிதில் இடமாற்றம் அடையும் ஹைட்ரஜன் எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இங்க ஒரு சேர்மம் கொடுத்திருக்காங்க. இந்த சேர்மத்தை நம்ம என்ன பண்ண போறோமா? இந்த சேர்மத்துக்கு பேரு இ. ஓகேவா? இது இந்த காம்பவுண்டுக்கு பேரு இ. ஓகே. இது என்ன ஆகுதுன்னா புரோமினேஷன் ஆகுது. புரோமினேற்றம் அடையுது. இது கூட நான் என்ன பண்ண போறேன்? புரோமினை சேர்க்க போறேன். Br2. அப்ப புரோமின் இரட்டை பிணைப்பை உடைச்சிட்டு இந்த இடத்துலயோ அல்லது இந்த இடத்துலயோ வந்து சேரலாம் அல்லது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல சேரலாம். புரோமினேற்ற வினை நிகழும். எளிதில் நிகழக்கூடிய இடமாற்றம் அடையும் ஹைட்ரஜன் எதுன்னு கேக்குறாங்க. எந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரட்டை பிணைப்பு உடைச்சிட்டு புரோமினை நாங்க சேர்க்கல. இது அடிஷன் ரியாக்ஷன் கிடையாது. இது என்ன ரியாக்ஷன்? சப்ஸ்டிடியூஷன் பதிலீட்டு வினை. ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா புரோமின் வரப்போகுது. அந்த மாதிரி பதிலீட்டு வினையில எந்த ஹைட்ரஜன் எளிதில இடமாற்றத்துக்கு ஈடுபடும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி. ஒளியின் முன்னிலையில அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. H nu இன் பிரசன்ஸ்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். H nu அப்படி இல்ல பெராக்சைடு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆன்டி மார்கானிக் சொல்லுவோம்ல. ஃபைன். இங்க எனர்ஜி இருக்கு. ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா. இந்த மூணுத்துல எந்த ஹைட்ரஜனுக்கு ஈஸியா ரீப்ளேஸ் ஆக முடியும்? H+ வெளியில போகும் அப்படின்னு கேக்குறாங்க. தெரிஞ்சிருச்சா? ஓகே. விடை ஆப்ஷன் பி. காமா ஹைட்ரஜன் சொல்றோம். என்ன ஹைட்ரஜன்? காமா ஹைட்ரஜன். பாருங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. காமா ஹைட்ரஜன் ஒளியின் முன்னிலையில் நிகழும் புரோமினேற்றம் வினையில் எளிதில் இடமாற்றம் அடையும் ஹைட்ரஜன் ஆகும். ஏனெனில் அல்லைலிக் பதிலீடு முன்னுரிமை உடையது. இந்த சப்ஸ்டிடியூட் நம்ம என்ன சொல்றோம்னா அல்லைலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். உங்களுக்கு 3 கார்பன் இருக்கும்போதே தெரியும் இல்லையா? CH3, CH டபுள் பாண்ட் CH2 இப்படி இருந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆல்பா, பீட்டா, காமா. இந்த காமா ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா ஏதாவது ஒண்ணு வந்து சேரும். இந்த சப்ஸ்டிடியூஷன் நம்ம என்ன சொல்லணும்? அல்லைலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அல்லைலிக் சப்ஸ்டிடியூஷன். இன் கேஸ் ஒரு எத்திலீன் இருக்கு. CH2 டபுள் பாண்ட் CH2. ஈத்தீன் அப்படின்னா எத்திலீன். இதுல ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு எலிமெண்ட் ஒரு நியூக்ளியோஃபைலோ எலக்ட்ரோஃபைலோ வந்து சேர்ந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அத? வினைலிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டபுள் பாண்ட் இருந்துச்சுனாலே அது என்னது? வினைல். VINYL. வினைலிக் அப்படின்னு சொல்லுவோம்.
இரட்டை பிணைப்பு இருக்க கார்பன்லயே ஒரு பதிலீடு இருந்துச்சுன்னா அதை வினைலிக்னு சொல்லணும். இரட்டை பிணைப்பு கார்பன் எங்க இருக்கோ கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கார்பன்ல பதிலீடு நடந்துச்சுன்னா அதை அல்லைலிக்னு சொல்லணும். சரிங்களா? அல்லைலிக் ஹைட்ரஜனுக்கு வினை புரியும் தன்மை மிக அதிகம். அப்ப அங்கதான் பதிலீடு எளிமையா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னது புரிஞ்சுச்சா? ஃபைன். 28வது கேள்வி. மாறாத அழுத்தத்தில் ஐசோபாரிக் இல்லையா கான்ஸ்டன்ட் பிரஷர்ல எத்தனால் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற வெப்ப ஏற்புத்திறன் இவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க. சோ அதனுடைய வெப்ப ஏற்புத்திறன் கொடுத்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மாறாத அழுத்தத்தில் சிபி வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா? சிபி மதிப்பு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தூரம்? 327 கிலோ கலோரிஸ். ஓகே. சோ எத்தனால கார்பன் டை ஆக்சைடாவும் ஆக்சிஜனாவும் மாத்துறோம். எத்தனால் ஃபார்முலா என்னது? C2H5OH. இத ஆக்சிஜன் கூட சேர்க்கிறோம். எத்தனை மோல்ன்றது தெரியாது. ஆனா அது என்னவா தான் மாறப்போகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடாவும் வாட்டராவும் மாறப்போகுது. சோ இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இங்க C2 இருக்கு. அப்ப கார்பன் டை ஆக்சைடு 2 மோல் கிடைச்சிருக்கும். ஹைட்ரஜன் மொத்தம் 6 இருக்கு. அப்ப 3 மோல் நீர் கிடைச்சிருக்கு. சோ இங்க 4 ஆக்சிஜன், இங்க 3 ஆக்சிஜன். மொத்தம் 7 ஆக்சிஜன் தேவைப்படுது. அப்ப நம்ம இங்க என்ன எழுதலாம்? 7/2ன்னு எழுதலாமா? ஓகே. அப்ப 7 ஆக்சிஜன் அர்த்தம். 7 ஆக்சிஜன் மாலிக்யூல்னு எடுத்துக்கிட்டா 7 ஆக்சிஜன் மூலக்கூறுன்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 14 ஆக்சிஜன். ஆனா அதுல பாதி 7 ஆக்சிஜன் தான் எனக்கு தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? 7/2 O2 அப்படின்னு எழுதி. இங்க எத்தனை ஆக்சிஜன் ஒற்றைப்படையில எப்பயாவது கிடைச்சுச்சுன்னா நீங்க அது டிவைடட் பை 2ன்னு போட்டீங்கன்னா அது ஈஸியா ஃபார்ம் ஆயிடும். ஃபைன். மாறாத கன அளவில் உமிழப்படும் வெப்பம் பாருங்க. சிவி தான் என்னன்னு கொஸ்டின் கேக்குறாங்க. கலோரியில் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கிலோ கலோரிஸ்ல வேணாம், வெறும் கலோரிஸ்ல மட்டும் சொன்னா போதும். ஓகே. ஆர் மதிப்பு அவங்களே கிவன் டேட்டால கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? 2 கலோரிஸ் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ்னு சொல்லிருக்காங்க. சோ சிபிசிவி ரிலேஷன் உங்களுக்கு தெரியும் தானே? அப்ப ஆன்சர் சொல்லலாமா? ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் எத்தனால். இதுக்கான வினை நம்ம எழுதிட்டோம். எத்தனால் plus 3O2 gives 2CO2 plus 3H2O. ஓகேவா? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல இந்த வினை நிகழணும். அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் இங்க பேலன்ஸ் ஆகாது. நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல இல்ல கரெக்டா தான் பேலன்ஸ் ஆகுதா? எத்தனால்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் பிளஸ் இங்க இருக்கக்கூடிய 3 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன். அப்ப மொத்தமா 7 ஆக்சிஜன் கரெக்டா இருக்கு. ஃபைன் ஃபைன். இட்ஸ் மை மிஸ்டேக், மை பேட். உடனே சிரிப்பு இல்ல? டீச்சர்ஸ்னா தப்பு பண்ண மாட்டாங்க இல்ல? யாரா இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க. ஐ அம் சாரி ஃபார் தட். ஓகே. சோ எத்தனால் 3 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கூட சேர்ந்து எத்தனால் 3 மோல் ஆக்சிஜன் கூட சேர்ந்து 2 மோல் கார்பன் டை ஆக்சைடு 3 மோல் நீரையும் தருது. ஓகே. இப்ப என்தால்பி ΔH மதிப்பு அவங்க கொடுத்திருக்காங்க. -327 கிலோ கலோரிஸ். எப்படி மைனஸ் சொன்னீங்க? உங்களுக்கு கொஸ்டின் வருதா என்ன? ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இது வெப்ப ஏற்புத்திறனுடைய மதிப்பு கொடுத்திருக்காங்க. உமிழப்படும் வெப்பம்னு சொல்லிட்டாங்க. கன அளவில் உமிழப்படும் வெப்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். சோ பாருங்க. -327 கிலோ கலோரிஸ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ΔH மதிப்பு. ΔU என்னன்னு தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. சோ ΔU பிளஸ் ΔNGRT. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா? ΔH ΔU பிளஸ் ΔNGRT. ΔN என்பது என்னன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் மோல் அப்படி இல்லைன்னா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் உடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ். சோ ரியாக்டன்ட் பாருங்க. இங்க என்ன இருக்குன்னா 1 மோல் இருக்கு, இங்க 3 மோல் இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை? 4 மோல் இருக்கு. வினை விளைபொருள்கள்லாம் எத்தனை இருக்குன்னா 2 பிளஸ் 3 5 இருக்கு. NP minus NR. அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் ரியாக்டன்ட். ஓகேவா? வினை விளைபொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை மைனஸ் வினை படுபொருள்களின் மோல்களின் எண்ணிக்கை. 5 மைனஸ் 4 எனக்கு என்னன்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். கரெக்டா? 5 மைனஸ் 4 1ன்னு கிடைக்கும். சோ இந்த ΔN மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 1. ΔN மதிப்பு எவ்வளவு? 1. இது -1ன்னு எழுதிருக்காங்க. பிளஸ் 1 தான். சரி. ΔN மதிப்பு. R உடைய மதிப்பு அவங்களே கொடுத்திருந்தாங்க 2 கலோரிஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப 2ன்றதை எழுதலாம். 2 into 1 2. ஓகேவா? இங்க கலோரிஸ்ல இருக்கு. பட் அந்த வேல்யூ ΔH மதிப்பு எதுல கொடுத்திருந்தாங்க? 327 கிலோ கலோரிஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கிலோவ சாதாரணமா எழுதணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கலோரிஸ்ல எழுதணும்னா 10⁻³ ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபைன். அதனால 2 into 10⁻³ into டெம்பரேச்சர் வெப்பநிலை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்திருக்காங்க. 27 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273. அப்போ உங்களுக்கு எவ்வளவு வரும்? 300 கெல்வின் வரும். சோ அதனால இதை எழுதிருக்காங்க. எல்லாமே புரியுதா? ΔH ΔU பிளஸ் ΔNGRT. இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கணும். அடுத்தது எனக்கு ΔU தான் கேள்வியா கேட்டிருக்காங்க. CV தானே கேட்டிருக்காங்க. ஓகே. ΔU தான் கேட்டிருக்காங்க. அப்ப ΔU இந்த ΔNGRTன்றது ஈக்குவல் டு கரண்ட் போச்சுன்னா ஆகும்? மைனஸ் ஆகுமா? ஃபைன். சோ ΔU ΔH உடைய மதிப்பு பிளஸ் 2 into 10⁻³ into 300. ஓகே. சோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா
326.4 அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா இதனுடைய வேல்யூ 0.6 மைனஸ் ஆயிடும். உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இங்க என்ன இருக்கு? 10 பவர் -3 இருக்கு அப்படின்னா 0.001ன்னு அர்த்தம். ஓகேவா? இது கூட தான் எதை மல்டிபிள் பண்ண சொன்னாங்க? 300 மல்டிபிள் பண்ண சொன்னாங்க. 2 மல்டிபிள் பண்ணாங்க. 2 மல்டிபிள் பண்ணா 600 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆமாவா? சரி. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 600 வரும். இங்க 0.001ன்னு இருக்கு. அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். சோ இங்கேயும் என்ன பண்ணலாம்? இங்க இருந்து அதாவது இத மல்டிபிள் பண்ணும்போது 1, 2, 3 சோ மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.6ன்னு கிடைக்கும். இததான் -327 இருக்கு. பாருங்க -327 இருக்கு. பிளஸ்ல 0.6 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2 நம்பர் வெவ்வேறு குறியீட்டுல இருந்தா, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர கழிச்சுட்டு பெரிய நம்பரோட குறியீடு போடணும் இல்லையா? சோ அப்படிதான் -326.4 கிலோ கலோரிஸ்ல இருக்கு. ஆக்சுவலா கலோரிஸ் எழுதாம நான் கிலோ கலோரிஸ்க்காக தான் 10 பவர் -3 எழுதியிருந்தேன். சோ மொத்தமா எனக்கு கிடைச்ச ஆன்சர் எதுல கிடைச்சிருக்கு? கிலோ கலோரிஸ்ல கிடைச்சிருக்கு. கலோரிஸ்ல வேணும்னா 10 பவர் 3ஆல அதாவது 1000ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும் இல்லையா? சோ அப்ப பாயிண்ட் என்ன ஆகும்? 3 டிஜிட் தள்ளி வருமா? 4 அதுக்கப்புறம் 2 0. சோ 32,000 சாரி 3,26,000 சாரி 3,26,400 கலோரிஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. 3,26,400 கலோரிஸ். ஓகேவா? சோ ஹீட் எவ்வளவு தூரம் எவால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்ளோ அளவுக்கு தான் எவால்வ் ஆகும்னு சொன்னாங்க. இது ஏன் ஆப்ஷன்ஸ்ல எங்கேயும் இல்லன்னா, ஜேஇல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நியூமெரிக்கல்னா என்ன அர்த்தம்? வெறும் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாரி ஒரு கோடு இருக்கும். கீழ என்ன இருக்குன்னா, கால்குலேட்டர் மாதிரி அந்த நம்பர்ஸ் இருக்கும். 0 டூ 9 நம்பர்ஸ் டெசிமல் பாயிண்ட்க்காக பாயிண்ட்லாம் இருக்கும். அத நீங்க மவுஸ வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன ஆன்ஸரோ அத எழுதணுமே தவிர, 4 ஆப்ஷன்ல ஒண்ணுன்னு சூஸ் பண்ற மாரி இருக்காது. எம்சிக்யூ இருக்கும். பட் நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும். நீங்க நியூமெரிக்கல் கொஸ்டினா இந்த கேள்வி கேட்டிருந்ததுனால 2020ல அதுக்கு ஆப்ஷன்ஸ் குடுக்காம இந்த மாரி போடுறோம். ஓகேவா? ஃபைன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும். தமிழ்ல கேள்வி உங்களுக்கு ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கான கேள்வி தமிழ்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்கலனா, YouTubeல நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். உங்களுக்காகவே டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். சோ தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய உங்களுடைய ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும், இன்கேஸ் நீங்க ஆசிரியரா இருந்தா உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. ஓகே. பாய்.